everyone, I'm Oviya. Welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங் பண்ணனும், ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும், பட் எக்ஸாக்ட்டா என்ன பண்ணனும், எப்படி earn பண்ணனும், clients எனக்கு எங்க கிடைப்பாங்க, எவ்வளவு சார்ஜ் பண்ணனும் இதெல்லாம் தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் கைடா இருக்கும் நீங்க ஃப்ரீலான்சரா மணி earn பண்றதுக்கு. ஏனா இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப் ப்ளூபிரிண்ட் கொடுக்க போறேன். இதை நீங்க கன்சிஸ்டன்ட்டா ஃபாலோ பண்ணாலே within months உங்களால 30,000 to 50,000 per month earn பண்ண முடியும். So if you're interested, keep watching. Step 1, start taking action. இன்னைக்கு இருக்கிற டைம்ல எல்லார்கிட்டயுமே மணி earn பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. மென்னோ விமெனோ ஆஃபீஸ் கோயர்ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ ஏன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கூட ஆன்லைனில் இப்படி பண்ணால் earn பண்ணலாம், ஆஃப்லைனில் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் earn பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் ஐடியா இருக்கிற எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா, earn பண்ணுறாங்களான்னா இல்லை. அந்த ஐடியாஸ்க்காக யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் இப்போது earn பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க அண்ட் இந்த வீடியோஸ்க்கு அப்புறமும் நிறைய வீடியோஸ் பார்க்க போகிறீங்க. பட் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தால் மட்டும் earn பண்ண முடியுமா? முடியாது. அந்த வீடியோஸில் சொல்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் ஃப்ரீலான்சிங்கான முதல் தகுதியே அப்புறம் பண்ணிக்கலாம்னு ப்ரொகாஸ்டினேட் பண்ணிட்டே இல்லாமல் லேசியாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறது தான். ஸோ ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன் ரைட் நவ். ஸ்டெப் 2, ஐடென்டிஃபை தி ஸ்கில் ஃபார் விச் யூ வாண்ட் டு ஃப்ரீலான்ஸ். அப்படின்னா ஃப்ரீலான்சிங் மோர் தென் 100 சர்வீசஸ்க்கு பண்ண முடியும். பட் நீங்கள் எந்த சர்வீஸ்க்கு ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு அதுக்கான ஸ்கில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸ்கில் இருக்கானா நீங்கள் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்டர்நெட் அப்படிங்கிற ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எதை வேணால் லேர்ன் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மோஸ்ட் காமன் ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங், சேல்ஸ் ஃபனல், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்னு சொல்லிட்டே போகலாம். ஸோ நீங்கள் எந்த பர்டிகுலர் சர்வீஸை ஃப்ரீலான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல சூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் ஃப்ரீலான்சிங்கில் ரொம்ப முக்கியம். முதல்ல நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது என்னென்னா நீங்கள் என்ன வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே வேலை பண்ணிகிட்ருக்கவங்க, அந்த வேலை நல்லா பண்ணுறவங்க, சேம் கோல்ஸ் இருக்கவங்கள உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெட்வொர்க்கிங் உங்களுக்கு 2 விஷயத்தில் ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட்லி அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். செகண்ட்லி அதுக்காக உங்களுக்கு கிளைண்ட் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸ் கான்டென்ட் ரைட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபேஸ்புக்கில் நிறைய கான்டென்ட் ரைட்டிங்கான பேஜஸ் இருக்குது, நிறைய ஃப்ரீலான்சிங்கான பேஜஸ் இருக்குது. நீங்கள் அதை போய் ஃபாலோ பண்ணலாம், அந்த குரூப்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். அது மூலியமாக உங்களுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது மூலியமாக நீங்கள் நிறைய கான்டென்ட் ரைட்டிங் பற்றி லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு சர்ச் பாரில் ஹேஷ்டேக் கான்டென்ட் ரைட்டர்ஸ், ஹேஷ்டேக் ஃப்ரீலான்சிங் கான்டென்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய பேரோட ப்ரொஃபைல்ஸ் கிடைக்கும். நீங்கள் அவங்க ப்ரொஃபைலை கோ த்ரூ பண்ணி யார் உங்களுக்கு நிறைய வேல்யூ கொடுக்குறாங்களோ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணலாம். அதுவும் ஃப்ரீ தான் இல்லையா? அவங்க ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவே உங்களால் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அது கான்டென்ட் ரைட்டிங்காக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், காப்பி ரைட்டிங்காக இருக்கட்டும், எனி ஸ்கில் அது பண்ணுறவங்களோட ப்ரொஃபைல் சோஷியல் மீடியாவில் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலியமாக நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ அதன் மூலியமாக உங்களுக்கு கிளைண்ட்ஸும் கிடைப்பாங்க. அண்ட் யூடியூப் இஸ் அ கிரேட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன் எனிதிங் அண்டர் த சன். யூடியூப் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, எதை நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலுமே உங்களால் யூடியூப்பில் அதை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ யூடியூப், இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீ வெபினார்ஸ் இருக்குது. அதெல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கான நெட்வொர்க்கை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலியமாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்கிறப்போ மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸை அவங்களுக்கு சார்ஜ் பண்ண முடியும். பிகாஸ் உங்களுக்கு யாருமே தெரியலன்னா நீங்கள் அண்டர் செல் பண்ணிடுவீங்க, இல்லை சம்டைம்ஸ் ஓவர் ப்ரைஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நெட்வொர்க்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டெப் 4, ஷோ இட் டு பீப்புள். இத்தனை நாள் உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இனிமேல் உங்களோட ஒர்க்கை அதில் காட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கான்டென்ட் ரைட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஆர்டிகல்ஸ் எழுதி உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபேஸ்புக் பேஜ்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கை காட்டுறதுக்கு ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் வேணும் இல்லையா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் 500 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களே யாருக்காவது கான்டென்ட் ரைட்டர்ஸ் வேணும்னா கூட அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸில் உங்களோட ஒர்க்கை போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்போதான் அது மற்றவங்களுக்கு தெரியும். ஸ்டெப் 5, ஸ்டார்ட் ப்ரைஸிங் யோர் சர்வீசஸ். இதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் இல்லையா? நம்ம ஏர்ன் பண்ணுங்கிறதுக்காக தான் ஃப்ரீலான்சிங் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் குரூப் மூலியமாகவோ இல்லை உங்கள் சோஷியல் மீடியா பார்த்து உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைக்கிறாங்க அப்படின்னா
நிறையா கிளைண்ட்ஸ் ஒரு ஃப்ரெஷர் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பே பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரீ ட்ரையல் கேட்பாங்க. நீங்கள் ப்ளீஸ் ஃப்ரீ ட்ரையல் கொடுங்க. அந்த ஃப்ரீ ட்ரையல் நல்லா பண்ணி கொடுக்குறப்போ டெஃபினட்டாக உங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அவங்க பே பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃப்ரீ ட்ரையல்ஸ் கொடுங்க. அண்ட் ஃப்ரீ ட்ரையல்ஸ் கொடுக்குறப்போ கிளைண்ட் கிட்ட உங்களுக்கு அதுக்கான டெஸ்டிமோனியலை கேட்டுவாங்க. டெஸ்டிமோனியல் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் ஒர்க் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அவங்க ஒரு ஃபார்ம்லி ஒரு நோட் எழுதி கொடுப்பாங்க. அதை நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியா பேஜஸில் போஸ்ட் பண்ணலாம். ஹாப்பி கிளைண்ட்ஸ், நான் பண்ணி கொடுத்த சர்வீஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க டெஸ்டிமோனியல் கொடுக்குறாங்கன்னு. அதை நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு அது பார்த்து நீங்கள் நல்லா சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் மூலியமாக உங்களுக்கு நிறையா கிளைண்ட்ஸ் அடுத்தடுத்து கிடைப்பாங்க. ஸோ இதுதான் அந்த எக்ஸாக்ட் 5 ஸ்டெப்ஸ் ஃப்ரீலான்சராக நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனலில் ஹவு டு மேக் மனி ஆன்லைன், இன்ட்ரெஸ்டிங் ஃபுட் ரெசிபீஸ், லைஃப் ஸ்டைல், vlogs அண்ட் ப்ரொடக்டிவிட்டின்னு நிறைய விதமான வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா இந்த சேனலுக்கு டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ freelancer.com, Upwork, Fiverr இந்த மாதிரியான வெப்சைட்ஸில் உங்கள் ப்ரொஃபைலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிங்கனாலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். Until next time, bye.